ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு செட்டப் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா சமயமும் எப்படி நம்ம முழு நெல்லிக்காயை நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முழு நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது அண்ட் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இம்யூனிட்டியை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். யூஸ்வலாக நம்ம ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராவா நெல்லிக்காவை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் ரசமை டெய்லியே நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு புளி அண்ட் லெமன் எதுவுமே தேவையில்லை. ஸோ வாங்க இந்த சுவையான நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை சூப் ஸ்டைல்லையும் குடிக்கலாம், அதே மாதிரி சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு 2 தக்காளி, ஒரு 5-6 திரி பூண்டு, அப்புறம் 2 முழு நெல்லிக்காய், இதுதான் நம்மளுக்கு தேவை. அண்டு ரசப்பொடி, நீங்கள் என்ன ரசப்பொடி யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அண்டு தண்ணி விட்டுக்கலாம். அதில் தண்ணி விட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையான அளவு உப்பு, நான் இங்கே ஹிமாலயன் ராக் சால்ட் போடுறேன், ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன். இதில் ஒரு 5 டம்ளர் ரசம் வைக்கிறேன். ஸோ இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி உப்பு போட்டு அந்த தக்காளியை அப்படியே வச்சிடுறேன், வேக வைக்க போகிறேன். இதில் நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி, இது பார்த்திங்களா ஒரு கை வரும், அந்த அப்படியே போட்டுற போகிறோம். இது 5 டம்ளர் தண்ணி ஊற்றுற ரசத்துக்கு 5 டம்ளர் ரசம் வரும் இதில். ஸோ இதில் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கு மஞ்சப்பொடி போட போகிறோம். மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கணும். தட் இஸ் அந்த நெல்லிக்காவோட எசன்ஸ் அந்த தண்ணியில் இறங்கணும், அந்த தக்காளி நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். மீன்வைல் இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா, நம்ம டின்செக்கில் நம்ம இப்போது நல்லா இதை இந்த 5 பல்லு பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இடித்து இப்போ அதை நம்ம ரசத்தை, தட் இஸ் அந்த தக்காளி அண்ட் உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், நெல்லிக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அது கொதிக்கும் போது அதை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சம் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போ இதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம நல்லா கொதிச்சதும் விட போகிறோம். ஸோ இப்போ தக்காளியும் நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். ஸோ இப்போ தண்ணி விட்டாச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ தண்ணி விட்டாச்சு, ஃபுல்லாகவே விட்டாச்சு. இப்போ இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம ரசப்பொடி போட போகிறோம். ரசப்பொடி போட்ட உடனே நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன் ரசப்பொடி போடுறேன். நான் எல்லா மிளகு, ஜீரகம், தனியா, மிளகா, அப்புறம் துவரம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நான் ரசப்பொடி பண்ணுவேன். அந்த ரசப்பொடியை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டோர் பாட் ரசப்பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மிளகு ஜீரக பொடி நீங்கள் வீட்டில் அரைப்பீங்கன்னா அதையும் நீங்கள் இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இப்போ ரசம் ஆல்மோஸ்ட் அந்த கொதி வர ஸ்டேஜில் இந்த ரசத்தை நிறுத்தினோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ரசம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் ஜீரகம், கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போட போகிறோம். மிளகா போட போகிறோம். ஆக்சுவலாக மிளகா போட்டுட்டு காஞ்ச மிளகா, ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். என்கிட்ட கருவேப்பிலை இன்றைக்கி இல்லை, அதனால் நான் போடலை. அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. ரசம் முடிஞ்சுது. ரசம் தாளிப்பு முடிஞ்சுது.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி போடணும் இந்த ரசத்துக்கு. மீதி இருக்கிற அந்த தாளிப்பை அப்படியே வந்து அந்த இதை வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கொத்தமல்லி, கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கை போட்டுட்டு அப்படியே ரசத்தை மூடி வைக்கணும். அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் வந்து அந்த ரசத்தில் இறங்கும். அதுக்காக தான் மூடி வைக்கிறது. ஸோ ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சுவையான ரசம் ரெடி. ஸோ இப்போ இந்த சுவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ரசத்தை ஆக்சுவலாக இன்றைக்கி டின்னருக்கு சூப்பாகவே குடிக்க போகிறேன். பட் என் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இதை ரைஸ்க்கு போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ரசம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காய் ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.